நைட்ல நாய் மாரி வச்சுன்னு போவாங்க. இப்போ நைட்ல 1 மணிக்கு இட்டுன்னு வந்து நடு ரோட்ல இட்டு விடுறாங்க இந்த பொம்பளைங்களை. என்னதான் இந்த சென்னை மாநகராட்சி நடக்குது எங்களுக்கே தெரியல. இட்டுன்னு போறாங்கல்ல, ஒன்னு ஜெயில போட்டுருங்க போறோம். எங்களுக்கு வேலை தானே கேட்கறோம், வேற எதுனா கேட்கறோம். வேலை கேட்கறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்த நாட்டுல வேலை கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? 16 வருஷம் சர்வீஸ், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 16 வருஷம் சர்வீஸ் ஆளுங்கள முறை மறைக்க இட்டு போறாங்க, வலிக்கிறாங்க. இந்த கை எப்படி வருமா வலிக்குது, வலிச்சது பொம்பளை ஆம்பளை வலிச்சது கை அப்படி வலிக்குது. நேரத்துல இருந்து நான் இருக்கிறோம் உண்ணாவிரதம். ஆனா மனசாட்சி இல்லாத பண்ற அரசாங்கம் இந்த போராட்டம் எங்க போனாலும் தொடரும். எங்க உயிரே போனாலும் எங்களுக்கு தேவை வேலை. எங்களுக்கு வேலை கிடைக்கிற மட்டும் எவ்வளவு ஆனாலும் அந்த போராட்டம் தொடரும், தொடராம நிக்காது. நேத்திட்டுன்னு போய் 4 செவத்துல தான் பண்ணோம். அதுக்கிட்டுன்னு போயிட்டு நாயில அப்படியே அந்த கையை அப்படியே குச்சி வலிச்சு தரன்னு ஈத்துன்னு போறாங்க. ஈத்துன்னு போய் வச்சாங்கல்ல. என்ன பண்ணோம், பொம்பளை 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணோம். நைட்டு 1:30 மணி இட்டுன்னு வந்து ரோட்ல இட்டுன்னு விட்டு போறோம். எங்க போக முடியும், பொம்பளை எங்க போக முடியும்? இங்க சென்ட்ரல் ஒருத்தர் அங்க இது எங்க பொறுப்பேட்டில் எடுத்துன்னு போய் பாதி பேர் அங்கங்க ரோட்ல நடு ரோட்ல எடுத்துன்னு போய் இறக்கி வச்சுட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்றாங்கல்ல, எங்க இட்டுன்னு வந்து விடணும், ஒன்னா வீட்டால விடணும். நடு ரோட்ல எடுத்துன்னு விட்டா என்ன அர்த்தம்? மனசாட்சி கிடையாது அந்த அரசாங்கத்துக்கு. மனசாட்சின்றா இல்லையா? ஒரு செயின் திருநவனு துப்புரவு செஞ்ச அந்த முதலமைச்சர் காதுக்கு போச்சு இல்ல. இப்பயே அந்த முதலமைச்சர் காதுக்கு போல. எதுக்கு போல? ஒரு செயின் நாங்க தானே எடுத்து கொடுத்தோம். அது சொல்லி சொன்னாங்க. அதே போலீஸ் தானே அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி நாங்க பிடிக்கிறது அதே போலீஸ் இன்பார்ம் பண்ணலாம்ல. ஏன் பண்ண மாட்டாங்க? எதுக்கு பண்ண மாட்டாங்க? இதே மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணினே இருப்பாங்களா? எங்களுக்கு இதான் விடுதலை. கோர்ட்டுக்கு இட்டு போறேன்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு இட்டு போனா 1:30 மணி கோர்ட்டு வாசல் இட்டு வந்து விடுறாங்க. கீழே விட்டுட்டு நடு ரோட்ல நின்னுங்கிறோம் பொம்பளைங்க. இப்ப எந்த இடம்னே தெரியாது. 2 ஹவர் 3 ஹவர் சுத்த விடுவாங்க. அது மாட்டு சுத்துது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா நீங்க பின்னாடி வரக்கூடாதுல்ல, அதான் ஸ்டாப் பண்றதுக்கு எங்களை சுத்துவாங்க வச்சுக்கணும். அவங்க மாடு சுத்தி வந்துட்டு நைட்டு இப்ப 12 ஆகுமா, இப்ப நான் 1 ஆகுமா போறதுக்கு. 1:30 மணிக்கு இட்டு வந்து இறக்கி விடுறாங்க எங்களை பெரம்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு ட்ரெயின் புடிச்சு போங்கன்றாங்க. 1:30 மணிக்கு எந்த ட்ரெயின் இருக்கும்? எங்களுக்கோசம் யாரையும் போராடவே விட மாட்டேன்றீங்க. எங்க தோழர் பாரதி போராடி நின்றாரு எங்களுக்கோசம். அவர் மேல 13 பொழி வழக்கு, அவர் மேல அட்வொகேட் மேல காலேஜ் ஸ்டூடெண்ட் மேல போட்டு அவரை பேசவே கூடாதுன்றீங்க. நாங்களும் பேசாத இருந்தா எப்படி? எங்க வாழ்வாதாரம் போறது எப்படி? நேற்று காலையில 6 மணிக்கு உட்காந்து நாங்க உண்ணாநிலையில எங்க கூட வேலை செய்யறவங்க வீட்டுக்குள்ளதான் நாங்க உட்காந்தோம். எங்க கூட பணி செய்யறவங்க என்ன பண்ணாங்க, கூட வந்து பாத்துன்னு போனாங்க. அவ்வளவுதான். நாய மாரி தரன்னு மேல இருந்து இட்டு வந்து அவங்கள ஏத்துனாங்க. 3 ஹவர் தோகர் அம்ஜி கரைக்கும் மூளை கொத்தத்துக்கு எவ்வளவு தூரம்? 3 ஹவர். நேத்து காலையில இன்னைக்கு கூட நாங்க போராட்டம் பண்ணோம். நாங்க அமைதியா வந்து உட்காந்துட்டோம். நைட் இட்டுன்னு போய் அங்க இறக்கி விட்டாங்க. 1:30 மணிக்கு லேடிஸ் எப்படி போவாங்க? நாங்க சொல்றோம் எங்களை சென்ட்ரல்ல விடுன்னு. நாங்க பெரம்பூர்ல தான் விடுவோம். இறங்குங்க ஃபர்ஸ்ட். இறக்கி ரோட்ல விட்டு அவங்க வேலையை பார்த்துன்னு போயின்னுக்குறாங்க. எங்களை என்னத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்க, என்னத்துக்கு இட்டுன்னு போய் விடுறாங்க? எங்க கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அது முதல்ல சொன்ன கோரிக்கை மட்டும் தான் நாங்க கேட்கறோம். எங்க வேலை நிரந்தர பணியா கொடுக்குறேன். நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு. நாங்க வேற எதுவுமே கேட்கல. இந்த 2 மாசமா நாங்க போராடுறோம். என் பேர் ரீட்டா. 1 நாள் 2 நாள் போராட்டம் இல்ல, 2 மாசம் போராட்டம். நாங்க பெண்கள் தானே, சென்னை மக்கள் தானே. நாங்க எங்க மேல ஏன் அவருக்கு இறக்கமே வரல? இன்னும் நலத்திட்டங்கள் உங்களுக்கு அது வந்து அத்தியாவசியமா எங்க கிட்ட இந்த 23,000 ரூபாய் சம்பளத்தையே அவங்க புடுங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நலத்திட்டம் வந்து என்ன தோழரே அர்த்தம்? 2 மாசமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு சோத்து கூட கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நலத்திட்டம் எந்த மூளைக்கு? செத்ததுக்கு அப்புறம் 10,000 அப்ப நாங்க போய் சேர்ந்து செத்துட்டா 10,000 யார் 10 லட்சம் யார் வாங்குறது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காசு எதுக்கு? எங்களோட கோரிக்கை பணி நிரந்தரம். 2வது எங்க பாரதி தோழர் எங்க கிட்ட பேசணும். அவர் இது வரைக்கும் பேசல. பேசி 24 நாள் ஆகுது எங்க கிட்ட. நான் எங்களோட உண்ணாநிலை போராட்டம் தொடரும். போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு கேஸ்ல கோர்ட்ல சொல்லிருக்காங்க, நீங்க வந்து பேசக்கூடாது பப்ளிக் இடத்துல, நீங்க பப்ளிக் நடமாடக்கூடாது அப்படின்றாங்க. பார்க்க போனா கூட தோழரை பார்க்க முடியல. தெரிஞ்சிடறாங்க. அது வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எங்க போனாலும் உங்க பின்னால வருவோம் இது பண்றாங்க. அவங்க எங்களை சொல்வாங்கல, நீங்க நான் எங்க போனாலும் பின்னால வந்து பாடி கார்டு மாதிரி அவங்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரி சொல்றாங்க, நாங்க கேக்குறோம்.
அது என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. என்ன பண்ண முடியும் தெரியும். 1:30 மணிக்கு இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை எந்த பெண்களுக்கு வரக்கூடாது. சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் கண்கள்னு வாங்க, இங்க என்ன சொல்ல கண்ணே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் அங்க பாரதி தொலை எங்கிட்ட போன மாசம் 15ஆம் தேதி சுதந்திரத்தன்னைக்கு நாங்க கொடியேற்றதுக்காக நாங்க போகும்போது அப்ப நின்னு பார்த்தாங்க, பேச கூட இல்ல. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவ்வளவு 2 வார்த்தை தான். இன்னும் எங்களுக்கு 27 நாள் கிட்ட ஆகுது. தோழர் எங்க கிட்ட இது வரைக்கும் பேசல. நாங்க 12 உண்ணாநிலை போல 12 பேர் நாங்க ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கேன். ஏன்னா நேற்று வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு நெஞ்சில் அடிச்சு அவங்களுக்கு இசி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டு இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. நேத்து காலையில வந்தோம் தோழர், காலையில 6 மணிக்கு வந்தோம். இல்ல தோழர் இது வரைக்கும் சொல்லல. அதான் சொல்றீங்களே, நீங்க பாக்கலாம் எங்களை எங்கெங்க வந்து கொக்கி போட்டு தூக்கிட்டு போறாங்க.